நட்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சிவராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். சத்தியம் நீயே தர்மத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே, கோமாதா எங்கள் குலமாதா. நிறைய பாட்டு கேட்டிருப்பீங்க. பசுமாட்டை பற்றி இவ்வளோ பிரமாதமாக பாடுறாங்க. பசுக்களை நாம் தெய்வமாக வழிபட்டு கொண்டிருந்த காலங்கள் உண்டு, இப்பொழுதும் வழிபட்டு தான் இருக்கிறோம். கோ பூஜைன்னு சொல்லக்கூடிய அந்த பூஜையை பற்றி நாம் விளக்கம் கொடுக்குறேன். கோமாதா பூஜை, கோ பூஜைன்னு சொல்லுவாங்க. பசுமாட்டிற்கு நாம் பூஜை செய்வது, வழிபாடு செய்வது. என்ன சாமி, மாட்டை போய் நம்ம பூஜை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்க நிறைய பேர். நாம் வழிபடும் இந்த சிலை மற்றும் படங்கள், கோவில்கள் இதெல்லாம் விட அதிக சக்தி வாய்ந்தது பசுமாடு தான். மகாலட்சுமியின் அம்சமான பசு மாடு என்று சொல்லக்கூடிய ஒரு மிருகம். ஸோ அந்த பசுமாட்டை ஏன் வழிபாடு செய்ய வேண்டும், ஏன் அந்த கோமாதா பூஜை பண்ணால் இத்தனை கடவுளை வழிபட்டதுக்கு சமானம், அதுக்கு மேலே சக்தி அதிகமாக இருக்குன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஆல் இன் ஒன் அப்படின்னு சொல்லலாம். 2 in 1, 3 in 1, 4 in 1 கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆல் இன் ஒன், எல்லா தேவர்களும் எல்லா இறைவர்களும் அந்த பசுமாட்டுக்குள்ளே இருக்கிறாங்களாம். நீங்கள் கூட நிறைய இடத்துல பார்த்துப்பீங்க, காமதேவன் ஃபோட்டோவில் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சாமி இருக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் கற்பனை அல்ல, நிஜம்தான். அதுக்குன்னு அந்த மாதிரி சாமியெல்லாம் அங்கே உட்காந்துருக்காதுங்க, அந்த மாதிரி உருவத்தெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி சில சக்தி வாய்ந்த கதிர்வீச்சு அந்தந்த இடத்துல இருக்கும். இப்போது பசுமாட்டுக்கு மடியில் பாலை கறந்தால் தான் பால் வரும், வேறு பக்கம் பால் வருமா? வராது. அது மாதிரி அந்தந்த இடத்துல அந்தந்த சக்தி அதிகமாக அந்த பசுமாட்டில் இருக்குது. அந்த பசுமாடு எல்லோருக்கும் எல்லா சக்திகளையும் கொடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு விஷயம். பசும்பால் உணவாகிறது, பசு மூத்திரம் மருந்தாகிறது, பசுஞ்சாணம் பஞ்சகவியத்துக்கு பயன்படுகிறது, பசும்பாலிலிருந்து எடுக்கப்பட்ட மோர், தயிர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் நமது உயிரை உடலை வளர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருட்கள். பஞ்சகவியம் என்று சொல்லக்கூடிய பசு உடம்பிலிருந்து வரக்கூடிய 5 விதமான திரவங்களை நாம் ஒன்றிணைத்து நாம் சாப்பிட்டாலோ அல்லது பயிர் பச்சைக்கு தெளித்தாலோ என்னாகும், நல்லா செழிப்பாக வளரும், கொழுன்னு வளரும். மனிதனுடைய உடலும் ஸ்ட்ராங்காகும், சிறப்பாக இருக்கும். பசு நெய் அதிகமாக உணவில் சேர்த்துக்கொள்பவர்களுக்கு மூட்டி வலி வராது. எத்தனை வயசானாலும் சரி மூட்டி வலி வராதுங்க. பசு நெய் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு கொலஸ்ட்ரால் எதுவும் கிடையாதுங்க. அதில் நம்ம எல்லாம் சொல்லி பயமுறுத்தி வச்சுருக்காங்க, கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் கிடையாது. பசு நெய்க்கு கொலஸ்ட்ரால் இல்லைங்க. அதே எருமை மாட்டு நெய்க்கு பயங்கர கொலஸ்ட்ரால் உண்டு. ஸோ பசு நெய் பயன்படுத்தி நம்ம நிறைய விஷயங்களை வியாதியிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிறோம். அதே மாதிரி பசும்பால் உயிரை குழந்தைகளுக்கு பாருங்கள், சின்ன வயசில் தாய்ப்பால் மறக்கடிச்ச உடனே கொடுக்குறது பசும்பாலாக தான் இருக்கும். அப்போது குழந்தையிலிருந்து நாம் முதியோரை இறக்கும் வரை, இறந்த பின்னும் நம்ம வாயில் பால் ஊற்றுறாங்க இல்லையா, அப்போ அந்த பாலுக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஸோ அந்த சக்தி வாய்ந்த அந்த திரவங்களை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு உருவத்திற்கு, மிருகம்னு சொல்ல முடியாது, நான் அந்த உருவம்னு சொல்லுவோம், அந்த உருவம் பசுமாட்டு உருவத்திற்கு அந்த உடலில் இருக்கக்கூடிய சக்திகள் அனைத்தும் ஒன்றிணைந்து இருக்கிறது அல்லவா. அப்போ பஞ்சபூத சக்தி ஒன்றாக இணைந்திருக்கிறது பசுமாட்டிற்கு. அப்போது அந்த பசுமாட்டை நாம் பூஜை செய்தால் என்ன தவறு? ஒன்றுமே தவறு இல்லையே. பசுமாட்டுடைய எல்லா பொருளும் நம்ம பயன்படுத்துகிறோம் தானே. அப்போ பசுமாடு ஒரு தெய்வம் தானே. ஆகவே தான் அந்த காலத்தில் கோபூஜை பசுமாட்டை வீட்டுக்குள்ளேயே வச்சு வழிபாடு பண்ணுறேன். இவ்வளோ எதுக்குங்க, நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்க, உங்கள் கிரகப்பிரவேசம் முடியறதுக்கு முன்னாடி பசுமாடு தான் முதல்ல வீட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. உள்ளே வந்தோடனே அது சாணி போடணும், மூத்திரம் பெய்யணும், பெஞ்சால் தான் அந்த வீடு சிறப்பாக இருக்கும்னு நினைப்பாங்க. அப்போ அதுக்கு எவ்வளோ ஒரு சக்தி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஆகவே நாம் பசுமாட்டை நாம் தெய்வமாக நினைத்து வழிபடப்பட்டோமானால் மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ கோபூஜை எப்படி பண்ணுவாங்க? பொதுவாக வெள்ளிக்கிழமைகள்
இல்லை செவ்வாய்க்கிழமையில், இல்லை பௌர்ணமி அமாவாசையில், இல்லை அவரவர்கள் வீட்டில் சொந்தமாக வச்சுருந்தா அவங்கவுங்க பிறந்த திதி அல்லது நட்சத்திரம் வரும் அன்றைக்கு அந்த பசுமாட்டை நன்றாக குளிப்பாட்டி அதை வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும். வீட்டுக்குள்ளே அதை நிறுத்தி அதுக்கு எங்கெல்லாம் சந்தனம் போட்டு வைக்க வேண்டுமோ சந்தனம் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும். அதன் பிறகு மஞ்சள் பூச வேண்டும். அதன் பிறகு மாலை அனுபவிக்க வேண்டும். கழுத்திலே மாலை அணிவித்து அதற்கு தேவையான பழத்தை கொடுக்க வேண்டும். வாழைப்பழம் அதை விரும்பி உண்ணக்கூடிய ஒரு உணவு. வாழைப்பழம் கொடுக்கணும். அப்புறம் ஒரு உருண்டை பச்சரிசி சாதம், அதில் வந்து நெய் கலந்துருக்கணும். அதை நல்ல நெய்யை ஊற்றி பசைஞ்சு ஒரு உருண்டை உருட்டி அதுக்கு ஊட்டி வரணும். ஊட்டி விட்டுட்டு அதுக்கு உண்டான அம்பாளின் அனுகிரகமாக, அம்பாளின் சொரூபமாக இருக்கிறதுனால அம்பாளுடைய மந்திரமே அந்த பசுமாட்டுக்கு நாம் சொன்னால் போதுமானது. சொல்லிவிட்டு நாம் முதலில் ஆரத்தி எடுக்க வேண்டிய இடம் பிஷ்டப்பகுதி. பிஷ்டம் என்றால் பின்பகுதி. அந்த மாற்றுக்கு பின்பகுதி, அது அதனுடைய யோனி பகுதியை நாம் முதலில் வழங்க வேண்டும். அதுதான் மகாலட்சுமி. மாட்டிற்கு பின்பகுதி இருக்கக்கூடிய அந்த யோனியை நாம் அந்த ஆரத்தி காமிச்சு வழிபாடு செய்து பிறகு அங்கிருந்து மாட்டிற்கு முன்புறம் இருக்க, அது முகம் கொம்பு, அங்கே நாம் ஆரத்தி காமிச்சு விட்டு அதை நாம் வணங்கி அந்த பசுமாட்டை 3 முறை அல்லது 9 முறை சுற்றி விட்டு அதுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணணும். கீழே விழுந்து கும்பிடணும். கீழே விழுந்து கும்பிட்டா அது என்ன பண்ணும்? காலை தூக்கி மண்டையில் தமாலும் வைக்கும். பயப்படாங்க, அப்படிலாம் அது செய்யாது. நம்ம செஞ்சிடுவோம், அது செய்யாது. ஆனால் இப்போவும் ஒரு சாங்கியம் வடக்க ஏதோ ஒரு கோயில் நடந்துட்டு தான் இருக்குது. பசுமாட்டுக்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணும்போது கீழே படுத்துருவாங்க. அது காலை தூக்கி உன் தலைமையில் வைக்கும், இல்லை உன் முதுகில் வைக்கும். வச்சா அது ஆசீர்வாதம் கொடுத்ததாக சமானம். அப்போது அதோடைய ஆசீர்வாதம் கிடச்சிச்சின்னு அவங்க ஒரு மகிழ்ச்சியாக போவாங்க. இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் தவறுகள் அதிகமாக செய்து அதுக்கிட்ட போய் நம்ம சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணால் அது நம்மளை முட்டை வரும், விரட்டி விடும், சுற்றி விரட்டுமா. அந்த மாதிரி ஒரு அப்போ அது தப்பு பண்ணியிருக்கான், அவன் திருந்தி விரட்டணும், திருப்பி அவன் ஓடி போயிடுவான். அப்புறம் திருந்ததுக்கப்புறம் திரும்பி வருவான். இது மாதிரி இருக்குது. தெய்வம் தண்டனை கொடுக்குதோ இல்லையோ, பசுமாடு கண்டிப்பாக மனிதனுக்கு தண்டனை கொடுக்கும். இப்போ ஒரு வீட்டில் பசுமாடு வளர்க்குறாங்கன்னா அந்த பசுமாடு எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்கணும். நீ பண்ணக்கூடிய அக்கிரமங்கள், நீ பண்ணக்கூடிய நல்லது கெட்டது எல்லாம் அதுக்கு தெரியும். ஆனால் வாய் ஒரு காலத்தில் பேசிகிட்டு இருந்திருக்குது, அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு என்ன பண்ணார்? கடவுள் இறைவன் வந்து வாயை கட்டி விட்டார். நாய்க்கும் சரி மாட்டுக்கும் வாய் கட்டப்பட்டுள்ளது, இல்லைன்னா அதில் பேச முடியும். மனிதனை போல் பேசுமோ. அப்போது அதுக்கு தெரியும் நல்லது கெட்டது. அதாவது யமன் வருவது தெரியும், நல்ல சக்திகள் வருவது தெரியும் வீட்டுக்கு. அதெல்லாம் சொல்லக்கூடாது என்று தான் வாயை கட்டி வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த பசுமாட்டை நாம் வணங்குவதால் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மென்மேலும் வளர்ந்து கொண்டே தான் போகுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் கீழே பசுமாட்டை வணங்கியவன் வீழ்ந்ததாக சரித்திரமில்லை. ஆகவே முடிந்தவரை நாம் சொந்தமாக பசுமாடு வைத்திருந்தால் எல்லா வாரமும் செய்வோம். இல்லை என்றால் பசுமாடு இருக்கக்கூடிய சில கோசாலை என்று சொல்லக்கூடிய சில இடங்கள் இருக்கிறது, இல்லை கோயிலில் வச்சுருப்பாங்க, அங்கே கூட போய் பசுமாட்டுக்கு தேவையானவற்றை நாம் செய்யலாம். ஆகவே கோபூஜை என்பது சிம்பிள், இவ்வளோ தான், ஒன்றும் கிடையாது. என்ன உங்கள் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்கிறாங்க, நம்ம அந்த மந்திரம் நம்ம என்ன தமிழில் சொல்ல போகிறோம். என்ன மகாலட்சுமி நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும், நீ தான் என் கூடயே இருக்கணும், நீ தான் எனக்கு தேவையானதை கொடுக்கணும். அதுதான் மந்திரம். அப்படின்னு என்ன? மந்தி அப்படின்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், திறம்னா ஸ்திரமாக சொல்லணும். மந்திரம் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஸ்திரமாக ஒரே எண்ணத்தோடு நாம் உச்சரித்தோமானால் அதுதான் மந்திரம். மனமது செம்மையால் மந்திரங்கள் தேவையில்லை, மனமது செம்மையாக மந்திரம் தேவை. ஆக மந்திரம் என்பது கால் பகுதி தான், மதிதான் முக்கால். மந்திரம் கால் மதி முக்கால் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? இப்போ அந்த மந்திரம் காலை நான் மதி முக்காலாக சொல்கிறேன், கேட்டுக்குங்க, பலன் பெறுங்க. மீண்டும் சந்திக்கலாம். மகாலட்சுமி நமோ நம. கோமாதாவே சரணம். சாய்ராம்.